தர்மசாஸ்திரங்கள் புராணங்கள்லாம் ஏற்பட்டதுக்கு முன்னால் ஆகம சாஸ்திரங்கள் என்பதாக எம்பெருமானார் இந்த பூலோகத்தில் வசிக்கும் பக்தர்களுக்காக எம்பெருமானார் அவர் திருவாயினாலே அருளி செய்தது. இதில் ஆகமங்கள் என்று சொல்லப்படுகின்றதான பெருமாளுக்கு 2 கண்கள், ஒன்று பாஞ்சராத்திரம், வைகானசம். இந்த பாஞ்சராத்திர பகவத் சாஸ்திரத்தை எம்பெருமான் முதலில் நாரதருக்கு உபதேசித்தார். அந்த நாரதராகப்பட்டவர் 5 ரிஷிகளுக்கு ஔபகாயனர், சாண்டில்யர், பாரத்வாஜர், கௌசிகர், மௌஞ்சாயனர் என்பதாக அந்த 5 ரிஷிகளுக்கு வானமாமலை என்று சொல்லப்படுகின்ற திவ்யதேசம் என்று நாங்குநேரி என்று எல்லோரும் அழைப்பார்கள். அந்த திவ்யதேசத்திலே எம்பெருமான் நாரதருக்கு உபதேசித்து நாரதர் அந்த 5 ரிஷிகளுக்கு உபதேசம் பண்ணார். அந்த 5 ரிஷிகளும் சேர்ந்து அத்தியக்ஷம் வாரேயாமாசு யாக்ஞவல்கம் பிதாமகா என்பதாக இந்த சத்தியவிரத க்ஷேத்திரத்தில் அசுமேதியாகம் பண்ணார் பிரம்மா. அப்போ அத்தியக்ஷகராக இருந்து நடத்தி வச்சவர் யாருன்னா யாக்ஞவல்க மகர்ஷி. அந்த யாக்ஞவல்கருடைய பிள்ளை காத்தியாயனர், அவருடைய தர்மபத்னி காத்தியாயினி என்பதாக யாக்ஞவல்கர் அவருக்கு உபதேசம் பண்ணார் அந்த 5 ரிஷிகளும் சேர்ந்து. அதில் சேர்மனாகப்பட்டவர் ஔபகாயன மகர்ஷி. ஆனால் இந்த பகவத் சாஸ்திரமாகப்பட்டது எல்லோருக்கும் பொருந்தாது. பகவத் வம்சம் என்று சொல்லப்படுகின்றதான ஏகாயன சாகை சுக்லயஜுர்வேதம் உடையவர்களுக்கு மட்டும்தான் இந்த பகவத் சாஸ்திரம் பாஞ்சராத்திரம். அதே மாதிரியாக வைகானச பகவத் சாஸ்திரம் அத்ரி, பிருகு, மரிஷி, காசியபர் என்பதாக 4 ரிஷிகளுக்கு எம்பெருமானே நேர திருதண்டம் கையில் வைத்து கொண்டு உபதேசம் பண்ணதாவது அவள்லாம் சொல்கிற ஒரு ஐதீகம். இக்காலத்திலே திருக்கோயில்கள் எல்லாம் கிராமத்து மெயின் இதில் பொதுவாக சொல்லக்கூடிய ஒரு கருத்து, நகரத்தில் இருக்கிற கோயிலெலாம் இப்படியோ அக்கம் பக்கத்தில் இருக்கிற மனுஷாலாம் நித்தியம் போய் பெருமாளை சேவிச்சுட்டு என்னென்ன பெருமாளுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாம் செஞ்சு வந்துடுறா. பக்த கோடிகள் திரவிய சகாயம் தாராளமாக நிதியுதவி அழைத்து விசேஷமாக செய்கிறா. கிராமத்தில் உள்ள கோயில்கள் யாருமே கவனிப்பு கிடையாது. காரணம், அந்த கிராமத்தை சேர்ந்தவர் எல்லோரும் தன்னுடைய அன்றாட வசதியை பெருக்க வேண்டி மேல் மேலும் தன்னுடைய குடும்பத்தை வளர வேண்டியாக பட்டணத்துக்கு சென்று அவர்கள் குடியமர்ந்து விட்டார்கள். ஆதலால் ஒரு காலத்து கிராமத்துலலாம் பெரிய அக்ரஹாரங்கள்லாம் உண்டு. அந்த அக்ரஹாரத்துக்கு விடமாட்டா பெருமாளை. நித்தியம் அன்னன்னைக்கு பெருமாளுக்கு என்னென்ன செய்யணுமோ நித்தியப்படி பூஜை ஒரு காலமாவது பூஜை நடக்கும். இன்று எவ்வளவோ திருக்கோயில்கள் ரொம்ப சிதிலமாக போய் நித்திய பூஜைக்கே ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை இருக்குது. மனசு ரொம்ப வருத்தமாக இருக்குது. காரணம், யாரும் அதன் முதன்மையாக பொறுப்பை எடுத்துக்கொண்டு ஈடுபாடு கொண்டு யாரும் முன் வருவதில்லை. நம்ம ஊராட்சியே, நம்ம பெருமாளாட்சியே நம்ம செய்யணுமே என்று சில பேருக்கு எண்ணமே வருவதில்லை. காரணம், அவர்களுக்கு பெருமாள் எப்படி தெரியுமா பனிஷ்மெண்ட் கொடுக்குறார்? குடும்பத்தில் ஏதேனும் சிக்கலை உருவாக்கி ஏதேனும் ஜோதிடத்தில் போனால் அவர் பரிகாரம் சொல்லுவார். நீங்கள் உங்களுடைய கிராமத்தில் அதிதேவதையான பெருமாளை மறந்துவிட்டீர்கள், அவர்களுக்கு ஏதேனும் விசேஷமாக செய்தால் உங்கள் குடும்பம் க்ஷேமமாக இருக்கும். பொதுவாக ஒரு கருத்து. ஓஹோ, அப்போ தான் கண்டுபிடிக்கிறது நம்ம கிராமம் எது, நம்ம ஊர் எது அப்படின்னு கேட்பான். அதே இதில் வரும், நீங்கள் ஆர்ப்பாக்கம் சேர்ந்தவா, நீங்கள் மாகரத்தை சேர்ந்தவா, நீங்கள் களக்காட்டூர் சேர்ந்தவா, நீங்கள் பெரும்பாக்கத்தை சேர்ந்தவா, நீங்கள் இந்த பக்கம் ஒவ்வொரு கிராமம் நிறைய கிராமங்கள்லாம் இருக்குது. முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா தொண்ட மண்டலத்தில் இருக்கக்கூடிய கிராமத்தில் வரதராஜ பெருமாளே குடிகொண்டு இருப்பார். காரணம், இந்த வரதராஜ பெருமாள் பிரம்மோத்சவத்துக்கு ஏத்தம் தருவதற்காக அத்தனை கிராமத்து வாசிகளும் இங்கேயே வந்திருந்து பெருமாளை சேவித்தார்கள் பிரம்மோத்சவத்தில். ஆனால் இது மாதிரி பிரம்மோத்சவம் வரதனுக்கு நடக்கிறத அந்த வரதனையே நம்ம ஊரில் கொண்டு போய் ஏழை பண்ணி நம்ம பண்ண மாட்டோமான்னு ஒரு காலத்தில் இருந்தது. அதே மாதிரி உற்சவாதிகள் நடந்து சில பேர் அடியனுக்கு சில ஊர்களில் தெரியும். இன்றைய தினம் ஒரு கால பூஜைக்கே வசதி இல்லாமல் இருக்கிறது. ஆகையால் ஜோதிடத்தில் யாரும் செல்ல வேண்டாம். அவர்கள் மனசால் தன் இஷ்ட தேவத்தை, குலதேவத்தை, அதிதேவத்தை என்பதாக எம்பெருமானுக்கு அந்த கிராமத்தில் உள்ள பெருமாளை மேல் மேலும் அவருக்கு சந்தோஷப்பட செய்து உற்சவாதிகள் செய்து வந்தோமானா நம்ம குடும்பமும் க்ஷேமமாக இருக்கும்,
நாட்டு மக்கள் எல்லாரும் சுபிட்சமாக இருப்பா. திருக்கோயில் வளர வேண்டும் என்றால் திருக்கோயிலில் பூஜை செய்யும் அர்ச்சகர்கள் மனசு சந்துஷ்டியாக சந்தோஷமாக குடும்பம் நல்லபடியாக இருந்து எம்பெருமானுக்கு பூஜை செய்தால் பெருமானும் சந்தோஷப்பட்டு அந்த ஊரையும் வளர்த்து வளப்புயர நெல் உயரம், நெல் உயர குடி உயரம், குடி உயர கோல் உயரம், கோல் உயர கோன் உயர்வான் என்பதாக மாதம் திங்கினி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஊரில் மழைகள்லாம் ரொம்ப விசேஷமாக இருந்து பயிர்கள்லாம் வளர்ந்து நல்ல போகங்கள்லாம் வந்து அந்த கோவிலும் மேல் மேலும் திருப்பணிகள் செய்து வளர்ச்சி அடைந்து பூஜைகளுக்கு எந்த விதமான குறைவில்லா. ஒரு காலத்தில் ஊரில் இருக்கிற கோயில்கள்லாம் ஊரில் எல்லா கோயிலும் இருக்கும். அம்மன் கோயில் இருக்கும், சிவன் கோயில் இருக்கும், பெருமாள் கோயில் இருக்கும். ஊரின் மேற்கே பெருமாள் கோயிலும் கிழக்கே சிவன் கோயிலும் மத்தியத்தில் அம்மன் கோயிலெலாம் இருக்கும். ஆற்றோரமாக பிடாரி அம்மன் மாரியம்மன் கோயிலாக இருக்கும். இது ஊருடைய லட்சணம், கிராமத்துடைய லட்சணம். ஒவ்வொரு கோயிலில் போனால் 200 ரூபா 250 ரூபா இதுதான் சம்பளம் மாதம். அவர் என்ன பண்ணுவார்? 250 ரூபாய்க்கு என்ன பண்ணுவார்? ஒரு நாள் செலவு நீட்டுன்னா விலைவாசி பட்டியல் பார்த்தா ஒரு நாளைக்கு ஒரு குடும்பத்தை சம்ரக்ஷணம் பண்ணணும்னா குறைஞ்சபட்சம் 1000 ரூபாய் செலவாகுது எப்படி பார்த்தாலும். ஆனால் அவர் என்ன பண்ணுவார்? அவருக்கு இது மாதிரி சோதனைகள்லாம் வந்தால் அவர் 10 கோயிலாம் தேடுவார். அப்போ இந்த கோயிலை விட்டுட வேண்டியதான். விட்டுவிட மாட்டார், பூஜை பண்ணுவார். இது மாதிரி விசேஷம்லாம் பண்ண முடியாது. அதுக்கு என்ன பண்ணணும்? அவர் என்ன பண்ணுறாருன்னா தன்னுடைய பிள்ளைகள் போய் கொடுத்தா, நான் தான் ஏதோ அந்த காலத்துலேருந்து பெருமாளெல்லாம் பூஜை பண்ணிகிட்டு இருக்கோம், நீங்களாம் இன்றைக்கி படித்து நல்லா சம்பாதிக்கணும், பெரிய பெரிய உத்தியோகங்கள் பார்க்கணும் அப்படின்னு அவெல்லாம் இந்த டென்ட்டு மாதிரி இதுலேருந்து இது பாதை மாதிரி லௌகீகத்தில் போயிடுனா அந்த இடத்துல தடைபட போகிறது. இதுக்கு அரசாங்கமோ பக்த கோட்டிகளோ இடம் கொடுக்காமல் அந்த வம்சத்தையே மேல் மேலும் வளரச் செய்து அந்த திருக்கோயில் விசேஷமாக இருக்க வேண்டி நித்திய நைமித்திக ஆராதனைகள்லாம் ரொம்ப நல்லபடியாக நடந்து வாழ்க பெருமிதத்துடன் எல்லோருக்கும் எல்லாவித க்ஷேமத்தை ஏற்படுத்தி எம்பெருமான் பெரிய பிராட்டியோ மனதில் நினைத்து கொண்டு மேல் மேலும் என்னென்ன சுகங்கள் வேணுமோ அத்தனையும் எம்பெருமான் கொடுக்க காத்து கொண்டு இருக்கிறார். அவருக்கு வேண்டியதை கரெக்டாக பண்ணிட்டோம்னா ஏன் அவர் நமக்கு உறவு பண்ணுறார் என்பதாக சொல்லி எல்லோரும் க்ஷேமமாக இருக்க வேண்டி பெருமாள் தாயார் திருவடிகளில் அடியோமோடும் நின்னோடு பெருவிண்ணி 1000 பல்லாண்டு பாடி பிரார்த்தனை செய்து கொள்கின்றேன். அடியேன் தேனமொழியூர் ஸ்ரீ பாஞ்சராத்திர மங்கராஜபட்டர். அடியன் பூர்வீக கிராமம் தேனம்பாக்கம் என்று சொல்லப்படுகின்றதான தேனமொழியூர் இந்த பக்கம் இருக்குது. அங்கே எங்கள் பெரியவாள்லாம் அது பார்த்திங்கன்னா சில கிராமத்திலேருந்து இந்த பெருமாளுக்கு ஒவ்வொரு கிராமத்துலேருந்து ஒவ்வொரு கைங்கர் வரார். களியனூர் என்று சொல்லப்படுகிற ஊர்லேருந்து பிரச்சாரர்கள் அவரெல்லாம் அவள் தான் மடப்பள்ளியில் தலிகை பண்ணணும், பெருமாள் தீபங்கள்லாம் போடணும், தீர்த்தம் சாய்க்கணும். அர்ச்சகால் தேனம்பாக்கம் இது தேசிகன் விசேஷமாக ஒரு ஸ்லோகமே சொல்லியிருக்கார். பொன்னகில் சேர்ந்தளிக்கும் புனல் வேக வடகரையில் தென்னந்து குழந்து தொழும் தேனவேதியர் தெய்வம் முன்னே. தேனவேதியன்னு சொல்லி அடியன்களுக்கெல்லாம் ஒரு டைட்டில் கொடுத்துருக்கார் தேசிகன். அவர் தூக்கி விட்டார், தேசிகன் அடியன்களை தூக்கி விட்டார். தேனவேதியர் தெய்வம் முன்னேன்னு. தேனவேதி தெய்வம் அவர் தான். ஆனால் எங்களுக்கு ஆராத்திய தேவதை வேணுகோபாலன். ஊரில் பெருமாள் இருக்கணும் மூலியோ, ஆனால் அந்த ஊர் பெருமாள் வேணுகோபாலன். அவர் சன்னதியே திருப்பணி பண்ணணும். எல்லோரும் இயன்றளவு பொருளுதவி அளித்து நிதி அளித்து அந்த பெருமாளுக்கு நித்திய நைபத்தி காமிய உற்சவங்கள்லாம் விசேஷமாக நடக்க வேண்டி அடியை பிரார்த்தனை செய்து மனப்பூர்வமாக ஆத்மார்த்தமாக